காஞ்சிபுரத்துக்கே போகாம சூப்பர் ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையான அரைவல். சம்மர் ட்ரெண்ட் செட்டர்ல போய்கிட்டு இருக்க ஸ்ரீலீலா சாரி உங்க அனுஷ்கா சாரீஸ்ல சூப்பரான பனாரசி சாரி. பலபலன்னு இருக்கிற மாதிரி உங்க அனுஷ்கால ஸ்டோன் சாரி. சூப்பரான பனாரஸ் சில்க் சாரி தாங்க. காஞ்சி பட்டுல சூப்பரான கான்செப்ட்ல ஒரு அற்புதமான சாரி. சூப்பரான உங்களுக்கு கிரேப் சில்க்லயே ஃபாயில் பிரிண்டோட சூப்பர் டிசைன்ஸோட இந்த சாரிக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிமாண்ட். ஆன்லைன் ஃபுல்லியுமே சம்மர் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. இந்த கிளிட்டர் அப்படியே சாரில வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும்போது வேற லெவல்ல இருக்கு. ஜோதிகா மேம் இன்ஸ்பைர்ட் சாரி. ஜோதிகா மேம் இன்ஸ்பைர்ட் சாரி. இது வருஷம் ஃபுல்லா காமிச்சாலும் மவுஸ் குறையாதுங்க. இவங்க கட்டியிருக்க இதே சாரியே வந்து உங்களுக்காக இங்க கீழ டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். டர்க்கி கிரேப்ல விதவிதமான டிசைன்ஸோட பிராண்டட் சாரி ஃபுல்லியுமே ரெயின்போ பேட்டர்ன்ல உங்களுக்கு அழகா மல்டி கலர்ல கொடுத்திருக்காங்க. கிரேப் சில்க் சாரி. கிரேப் சில்க் சாரினாவே நிறைய பேருக்கு வந்துட்டு கிரேசியா இருக்கும். சூப்பரான செமி காஞ்சில சில்வர் ஷேடோட அழகா மான் போட்ட டிசைன் கொண்டு வந்திருக்கோம். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது சாரி வெரைட்டி தான். அந்த சாரி வெரைட்டில காஞ்சி பட்டு தான். சாரி பாடி ஃபுல்லியுமே குட்டி குட்டியா டாட்டட் பேட்டர்ன் மாதிரி வேட்டையராஜா வரார்ன்ற மாதிரி இவங்க பராக் சாட்டின். சோ சம்மர் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்க சாரி தான் பராக் சாட்டின். சூப்பரான காஞ்சி பட்டுல நம்ம ஆல்ரெடி சில்வர் டோன் பார்த்தோமா? ஆமா பார்த்தோம். இப்ப அதுலயே பிரம்மாண்டமா காப்பர் டோன் பார்க்க போறோம். ஜார்ஜெட் சாரில சூப்பரான வேவ் பேட்டர்னோட அப்படியே பல 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 நின்ற மாதிரி சூப்பரான ஸ்டோன் சாரி தான். வித் பிளவுஸ் பல்லு பார்ட் தனியா வரும். டிசைன்ஸ் வந்து 40 to 50 டிசைன்ஸ் வரும் பிரிண்டட்ல. பல்லுல எதுவும் இருக்காதுப்பா நினைச்சீங்கன்னா அதுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி அழகா ரிச் பல்லு கொடுத்திருப்பாங்க பிரிண்டட்ல. காஞ்சிபுரத்துக்கே போகாம காஞ்சிபுரம் சாரி எடுக்கணும்னா உங்க அனுஷ்கா சாரீஸ் வந்தாலே போதும். கண்டிப்பா. ஏ गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னைக்கான ஸ்பெஷல் வீடியோ செம்ம அதிரியான கலெக்ஷன்ஸ் அப்படியே ரொம்ப டிஃபரெண்டான அரைவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. என்ன சாரி மேம் இது? ஜோதிகா மேம் சாரில லினன் காட்டன். ஓ செம்மையா இருக்கு. இதெல்லாம் கொண்டு வந்துட்டீங்களா புதுசாவே? எடுத்துட்டு வந்தாச்சு. இது என்ன மாதிரி இது? இது வந்து சிக்கன் காரி பிளவுஸ். ஆக்சுவலா இதோட பிளவுஸ் கிடையாது. நான் நினைச்சேன் சொல்லலையே நினைச்சேன். இந்த மாதிரி பல கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. இதெல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா? ஆமாடா இது 550 தான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நிறைய இருக்கு. நான் வீடியோல காமிக்கிறேன். சரி ஓகேப்பா. அதே மாதிரி உங்க ஷாப்க்கு எப்படி வரலாம்னா சென்னையில பழைய வண்ணாரப்பேட்டை எம்சி ரோட் ஜங்ஷன்ல இருந்து உள்ள வரீங்கன்னா உங்களுக்கு பிக்கஸ்ட் லேண்ட்மார்க் வந்து ஜிஆர்டி இருக்கும். அதை தாண்டி வந்து துலுக்காத்தம்மன் கோயில் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்தீங்கன்னா துர்கா பவன் ஹோட்டலுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட்லேயே அனுஷ்கா சாரீஸும் லைஃப் ஸ்டைல் டெக்ஸ்டைல் மூணுமே அங்க இருக்கும். அங்க இருந்து குடோனுக்கு எப்படி வரலாம்னு கேட்டீங்கன்னா இல்ல நான் காமிக்கிற அந்த வழிப்படி அப்படியே வந்துருங்க. வேற யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கிரீன்ல 2 மொபைல் நம்பர் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்கும். அதையும் கண்டிப்பா ரீச் அவுட் பண்ணுங்க. 2 பேரோட வாட்ஸ்அப் கமிட்டிலையும் ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன் இருக்குன்றத உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். கண்டிப்பா உங்க சைடுல இருந்து ஏதோ ஒரு ஆஃபர் இருக்கும்னு எதிர்பார்த்து வந்திருக்கேன் மேம். கண்டிப்பாடா. கலெக்ஷன்ஸ் அண்ட் ரேட் இதுதான். ரேட் தான் இப்ப வந்துட்டு தமிழ் நியூ இயர் வருது. ஆமா தமிழ் நியூ இயருக்கு ஏத்த மாதிரி கலெக்ஷன்ஸ், அதுக்கேத்த மாதிரி ரேட், அதுக்கேத்த மாதிரினா கலெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி இல்ல, நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுக்கு மக்களுக்கு ஏத்த மாதிரி ரேட். சோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம். சோ பிரிண்டட் கலெக்ஷன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பிரிண்டட் அப்டேட் பண்ணிருந்தோம். சோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. டைரக்டாவும் விசிட் பண்ணிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இனிமே நம்ம ஃபேமிலில என்டர் ஆக போறவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா தமிழ் வருஷ பிறப்பு வரப்போது அதுக்கேத்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நிறைய பேர் ஆவலோட இருக்கீங்கன்றத லாஸ்ட் டைம் விசிட் பண்ணவங்களே சொல்லிட்டீங்க. சோ இந்த மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அனிதா சிஸ்டர் சேனல்ல வந்துட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்றோம். சோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் அது மட்டும் தான் நினைச்சிட்டு வந்துட்டு இருந்துடாதீங்க. சோ அதுல காமிக்கிறது ஒரு 10 to 12 வெரைட்டிஸ் தான் நம்ம காமிக்கிறோம். சோ டைரக்டா வரும்போது அதை விட சூப்பரா இருக்கேக்கா இதெல்லாம் நீங்க வீடியோல கவர் பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. சோ இந்த மாதிரி தான் நான் சொல்றேன். அது மட்டும் தான் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். டைரக்டா வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு பக்கா ஹோல்சேல் பிரைஸ்ல. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம சொல்லியிருந்தோம். சோ சேல்ஸ் பர்சனுக்கு தனி டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். சோ அப்படி ப்ரொவைட் பண்ணி டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டு போன கஸ்டமர்ஸும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க எப்படா இப்படி சொல்லுவீங்கன்னு நினைச்சிருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நான் கூட பிசினஸ் தொடங்குவேன். கண்டிப்பா பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சோ உங்களோட சப்போர்ட் இல்லாம நாங்க இந்த முயற்சி எல்லாம் எடுக்கவே முடியாதுங்க. நீங்க தான் எங்களுக்கு வந்துட்டு எல்லாமே பேக் போனா இருந்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சோ அதாவது சில பேர் வந்து ஃபேஸ் தெரிஞ்சு செய்வாங்க. இது வந்து நம்மளுக்கு யாரு என்னன்னு தெரியாமலே அவங்க வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ட்ரஸ்ட்ஃபுல்லா வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ரேட் அண்ட் குவாலிட்டி கொடுக்கணும். அது கண்டிப்பா கொடுப்போம். ஓகே நான் வீடியோக்காக சும்மா சொன்னேன். பிசினஸ் பண்ற ஐடியா எல்லாம் எனக்கு கிடையாது. அதுக்காக யாரும் என்ன திட்டாதீங்க. உங்களுக்காகவே ஒவ்வொரு ஷாப்பா போய் இந்த மாதிரி பெஸ்டான செல்லரை தேடி கண்டிப்பா கொண்டு வந்து ஒவ்வொரு வாரமும் சேர்த்துட்டே இருக்கேன். கண்டிப்பா உங்களை சப்போர்ட் பண்ற விதமா ஒரு சின்ன லைக் கொடுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ட்ரஸ்டடான ஒரு ஷாப்ன்றனால இவ்வளவு வருஷமா நம்மளோட டிராவல் பண்ணி வராங்க. அதுக்காகச்சும் ஒரு சின்ன லைக் கொடுத்து அவங்கள பத்தி
பத்தி ஏதாவது ஒரு பாசிட்டிவான வழியில இருக்கும்ல, அது ஒரு சின்ன கமெண்ட்ல கொடுங்க. இந்த வாட்டி எவ்வளவு வந்து கமெண்ட் வருதுன்றத பார்க்கலாம். ஸோ இப்போ உள்ள போய் கலெக்ஷன்ஸை பார்த்துடலாம். செம்ம டிஃப்ரெண்டா இருக்கு. என்ன மேம் சாரி இது? செம்ம டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? இப்ப ஸ்ரீலீலான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு ஒரு ஆடியோ லான்ச்ல கட்டி செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அவங்க என்ன கலர் கட்டியிருந்தாங்கன்னா இந்த பிங்க் கலர் தான். ஸோ இந்த பிங்க் கலர் மட்டும் இல்லாம அதே டிசைன்ல நம்ம பல வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். பாருங்க, சூப்பரான ஒரு இப்ப நம்ம கையில வச்சிருக்கதே வந்துட்டு ஒரு ராமா கிரீனும் இல்லாம ஒரு பீகா கிரீனும் இல்லாம மிடில்ல ஒரு கலர் சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இந்த சாரிக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிமாண்ட். ஆன்லைன் ஃபுல்லியுமே செம்ம ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த டிமாண்டிங் சாரியை ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்ரீலீலா சாரீஸ்ன்னு சொல்லியாச்சு, புது ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்ப ரேட்டும் ஹெவியா இருக்கும் நினைப்போம்ல, கண்டிப்பா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மத்த பேஜ்ல. நம்ம அனிஷ்கா சாரீஸ்ல வந்து ஜஸ்ட் 499 மட்டும் தான். அவ்வளவுதான். நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. இதோட ஷைனிங் ஜரியுமே நல்லா தான் இருக்கு. புதுசா வந்திருக்கே அந்த ஃபேப்ரிக் எப்படி இருக்குமோ, ஜரி போயிருமோ அந்த மாதிரிலாம் இல்லாம சில்வர்ல அழகா கொடுத்துருக்காங்க. செம்ம நீட்டா இருக்கு. வித் புட்டாவோட கொடுத்துருக்காங்க பிளவுஸ்லயுமே. கண்டிப்பா வித் ரிச் பல்லுல மேம், அதையும் சொல்லிடலாம். பல்லு பாட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிகென்ட்டா ரிச் பல்லுல கொடுத்துருப்பாங்க. கலர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பேஸ்டல் சார்ட்ல. சோ ஆக்சுவலா நான் இந்த கலர் சொல்லிட்டேன். அவங்க கட்டினது வந்துட்டு அந்த வேர் பண்ணது வந்து இந்த கலர் டார்க் கேண்டி பிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அதுலயே பேஸ்டல் சார்ட்ல நம்ம கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். கலர்ஸ் எல்லா கலர்ஸ் இருக்கு. இது எப்படி யூனிஃபார்மானா இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பெர் கலருக்கு 25 பீசஸ் ரெடியா இருக்கு. ஆமா, வேணும்ன்றவங்க அப்படி அப்படியே எடுத்துக்கலாம், செட் வைஸா எடுத்துக்கலாம், இல்ல யூனிஃபார்மா வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, இது எல்லாமே வந்து இந்த சில்வர் டோன்ல மட்டும் தான் வருது. ஆமா. ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்ம்ல என்ன ரேட் போட்டுருக்காங்கன்றது நீங்களே பாருங்க. பட் உங்ககிட்ட ஜஸ்ட் 499. ஓகே, சிங்கிள் கூட எடுத்துக்கலாம். காஞ்சி பட்டுல சூப்பரான கான்செப்ட்ல ஒரு அற்புதமான சாரி எப்படி இருக்குமா? நிஜமாவே நல்லா இருக்கு. மனசுக்குள்ளே ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. என்ன யோசிச்சேன்னா இதோட கலர் காம்பினேஷன், இதோட சாஃப்ட்னஸா இருக்குப்பா. முதல்ல ஒரு புடவை எடுத்தானே சொரசொரன்னு இருந்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அடா என்னடா இது எப்படிலாம் இருக்குன்ட்டு. பட் இவங்க கிட்ட குவாலிட்டிக்காகவோ நான் இவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கோ இல்லை உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவோ நான் சொல்லவே இல்லை. நிஜமாவே சொல்லல. இல்லை மேம், நம்ம கடைக்கான சப்போர்ட் சொன்ன மாதிரி தோணிடும். பட் இதோட ஃபினிஷிங் இப்படி நான் மேலே வச்சிருக்கேன்ல, ஒரு சில புடவை வந்து கையில் உராசும் போதே ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு. பார்டர் தெளிவா இருக்கு. கலர்ஸுமே அல்டிமேட்டா அடுக்கியிருக்காங்களா. நான் மனசுல தோண்டிட்டு இருந்து இல்லை எந்த கலர் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. நீங்க சொல்லுங்க மேம் இதை பத்தி. நிஜமா இங்க நான் வீடியோல பேசிட்டு இருக்கும் போதே சிஸ்டர் வந்துட்டு என்ன சொல்றது, மனசுக்குள்ளேயே ஏதோ முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. அதான் அவங்களே கேட்டா என்ன நினைக்கிறாங்கன்ட்டு. உண்மையிலேங்க இதை சேல் பர்பஸை தாண்டி நான் எப்போதும் சொல்ற மாதிரி தான், ஆஸ் அ லேடியா ஒரு லேடிக்கு என்ன பிடிக்கும், இதை கட்டினா எப்படி இருக்கும், ஈஸியா இருக்குமா இல்லை மொரடா இருக்குமா அப்படின்ற தாட்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு ஜென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பண்ணுவாங்க. ஆஸ் அ லேடியாக பண்ணும்போது இதனோட டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மளும் அதை உடுத்தும் போது எப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்குமா, இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குமா, வெயிட்டாக இருக்குமா, இதெல்லாம் பல கோணத்தில் நம்ம யோசிப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக சூப்பரான ஒரு சாஃப்ட் ஃபீல்ல கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரீமியம் ஒரு 25,000 30,000க்கு வரக்கூடிய பட்டு சாரி நீங்க வந்து காஞ்சிபுரத்துக்கு போனாலும் சரி, பெரிய பெரிய ஷோரூமுக்கு போனாலும் சரி, நம்ம அங்க காஞ்சி பட்டு செக்ஷனுக்கு போனாலே இந்த பேட்டர்ன் தான் இப்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பேட்டர்னை எப்படி ஒரு காம்பாக்டான பட்ஜெட்ல நம்ம கொண்டு வர முடியும்னு யோசிச்சு தான் இந்த ஃபேப்ரிக்ல, அதுவும் காஞ்சி அதாவது செமி காஞ்சின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபேப்ரிக்ல சூப்பரா கொண்டு வந்திருக்கோம். சாரி பாடி ஃபுல்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு டூவல் டோன்ல அழகா ஒரு ஷேட்னஸோட சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் ரொம்பவே அழகா எலிகென்ட்டா கொடுத்துருக்காங்க. பல்லு பாட் அண்ட் பிளவுஸ் பாட் வந்துட்டு ஒரே சைட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சிஸ்டர் கையில இருக்கிறது பல்லு பாட்டு, அந்த சைட் பார்த்தீங்கன்னா அழகா ப்ரொக்கேட் மாதிரி சேம் மோனோடோன் கலர்லயே அழகா ஒரு டூவல் டோன் இதுல வந்து கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆமாடா, 3/4 எல்போ இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்டா ஸ்டிச் பண்ணி போடுறதுல தான். சரி, இதுல பட்டு பாவாடை சட்டை தைக்க முடியுமா? தாராளமா லெஹங்கா தைக்கலாம். சூப்பரா இருக்குல்ல இது ப்ளவுஸ். இதுல வந்து அந்த என்ன ஸ்லீவ், ஏதோ பஃபி ஸ்லீவா ஏதோ ஒன்று வருது பாருங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஸ்லீவ்லாம் வச்சோம். அதுலயே சூப்பரா இருக்குங்க. இப்போ வந்து ப்ளீட்ஸ் பாத்துக்கோங்க, நீங்களே ட்ரீமுக்கு நிஜமாவே நல்லா இருக்கு. நான் ஒரு இன்ஸ்டா பேஜ்ல பார்த்தேன், நான் கூட ஒன்னு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப பேசணும்னு நினைக்காதீங்க. உண்மையிலே இந்த ஐடியாஸ்லாம் ரொம்ப கிரியேட்டிவிட்டியா நீங்க யோசிப்பீங்க. அதுக்காக தான் நிறைய கஸ்டமர்ஸ், முகூர்த்த கஸ்டமர்ஸ் வரும்போது எல்லாருமே இங்க வந்துட்டு ஹாப்பியா இந்த பட்ஜெட்லயே நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு உங்க காஸ்ட் மிச்சமாகும் போது நீங்க ஃபங்க்ஷனுக்கு கொடுத்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அந்த பெருமை லைட்டா எனக்குமே சேரும் இல்லைங்க. அதனாலதான்
தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதனோட கலர் சார்ட் பெஸ்ட்டுங்க. ஸோ எப்போதுமே இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு ஷேட்னஸ்மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் கலரில் கொடுத்துருக்காங்க, பர்பிள் டோன்லேயே சில்வர் கலந்து செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு பிஸ்தா க்ரீனில் பேஸ்டல் சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வந்து ஒரு ஐரிஷ் ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 690 மட்டும்தான். உண்மையிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேற லெவலில் இருக்கும். நிஜமாவே வர்த்தா இருக்கும். கண்டிப்பாடா. இதுலயே யூனிஃபார்ம் கிடைக்கும், சிங்கிள் ஆர்டர் எடுத்துக்கலாம். ஓகே மேம். கிளிட்டரி மோஷிஃபான்ல அப்படியே சூப்பரா அப்படியே உங்களுக்கு இங்க பாருங்களேன். ஸோ இந்த கிளிட்டர் அப்படியே சாரியில் வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும்போது வேறு லெவலில் இருக்குது. டேரெக்டாக பார்க்கும்போது அது எங்களுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. ரொம்ப அழகாக இருக்குங்க உண்மையிலே. இது வந்து ஷைனா இப்போ சிஸ்டர் தேய்ச்சி பார்த்தாங்க பாருங்க, நானே தேய்ச்சி காமிக்கிறேன். ஸோ எது பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு கொட்டாது, ஏன்னா இது ஜிகனா கிடையாது. அந்த மெட்டீரியலே வந்து உங்களுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. சாரி பாடி ஃபுல்லையுமே குட்டி குட்டியாக டாட்டட் பேட்டர்ன் மாதிரி. இதுவுமே உங்களுக்கு பிரிண்டாக நினைப்பீங்க, பிரிண்ட்டு கிடையாது. இது த்ரெட்டில் கொடுத்துருக்காங்க. சாரியில் வரக்கூடிய அந்த த்ரெட் பேட்டர்ன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஆமாம், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு கட்டுறதுக்கு நீட்டாக எலிகெண்ட்டாக இருக்கும், சட்டலாக தெரியும். ஸோ சாரி ஃபுல்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த புட்டிஸ் இருக்கும், ப்ளஸ் கிளிட்டரி ஷிஃபான் இருக்கும். இதுக்கு பிளவுஸ் வந்து ஹைலைட் பண்ணுற விதமாக அழகாக சாட்டின்ல சாரியோட கலரை அந்த த்ரெட் எம்ப்ராய்டரி வித் வாட்டர் சீக்வன்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த சாரி செம்ம டிமாண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பிளெயின் சாரியே ட்ரெண்டிங். அந்த பிளெயினில் கொஞ்சம் டிசைன் மாதிரி வேணுன்றவங்களுக்காக இதை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். செம்ம வைப்பில் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு டாசலுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனோட கலர் சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக நீட்டாக வந்துட்டு உங்களுக்கு லைட் கலர் சார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கலர் சார்ட்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் சார்ட். சாரியோட காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 590 மட்டும்தாங்க. பட் நீங்கள் இந்த சாரி எடுத்தீங்கன்னா இந்த பிளவுஸை வச்சு கூட நம்ம அதர் சாரீஸ் கூட பேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நானே வேர் பண்ணியிருக்கேன் பாருங்க, இது நியூ மாடல். ஸோ இந்த மாடலோட இந்த ஆல்ரெடி ஒயிட் கலர் சிக்கன் காரி பிளவுஸ் இருக்கிறதுனால நம்ம பேர பண்ணி போட்டுட்டோம். இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைல் சாரீஸ்லாம் எடுத்தீங்கன்னா இந்த பிளவுஸை அதுக்குமே பேர பண்ணி போட்டுக்கலாம். காஸ்ட் மறந்துட போறீங்க, 590 மட்டும்தான். ஓகே, இந்த கலர்ஸ் தான் மேம் அதுல? ஆமாடா, இந்த கலர்ஸ் தான். கிரேப் சில்க் சாரி. கிரேப் சில்க் சாரினாவே நிறைய பேருக்கு வந்துட்டு கிரேசியா இருக்கும். ஏன்னா இதனோட ட்ரேப்பிங் ஃப்ரெண்ட்லி, அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சி இருக்காது. ஆமா, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, மிஷின்லயே போடலாம். மெயின் எல்லாரும் நம்ம வீட்ல இருக்கிற கோவத்தெல்லாம் இதுல காமிக்கலாம், டக்குன்னு எடுத்து கட்டிட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி சாரி. ஏன்னா நம்மளா தூக்கி போட்டாதான் உண்டு. ஏன்னா கிரேப் சில்கை பொறுத்தவரையும் ஃபேட் ஆகாது, ஸ்ட்ரிங்க் ஆகாது, எதுவுமே ஆகாது. வாஷிங் மிஷின்லயும் போடலாம். அந்த மாதிரி எல்லா வித கன்வீனியன்ட்டும் இந்த சாரியில இருக்கிறதுனால எல்லாருக்குமே இது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் கிரேப் சில்க்ல, அதுவும் டர்க்கி கிரேப்னு சொல்லுவாங்க, அதுல பாட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்து ஸ்டார்ஸ் மாதிரி மைக்ரோ ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகா அதுலேயும் கான்ட்ராஸ்ட் பார்டர். ஒரு ஃபேன்சி சாரீ எப்படி இருக்குங்க, அதாவது கிராண்டியர் சாரீ எப்படி இருக்கும், அதே லுக்கு இந்த சாரியில் கொடுத்துருக்காங்க. சாரீ ஃபுல்லையுமே உங்களுக்கு பிரிண்டட் பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்டர் டோனில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாரீ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கனால கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. மோனோடோன் இந்த மாதிரி செல்ஃப்லேயே வந்ததுன்னா செல்ஃப் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி வரும். காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 430 மட்டும்தான். இந்த கிரேப் சில்க் சாரிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு பாட் வந்துட்டு செப்பரேட்டாக யூனிக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பல டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்குங்க. நான் இங்கே கீழே கவர் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா 6 டைப் ஆஃப் டிசைன்ஸ் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு பார்சலுக்கே பார்த்தீங்கன்னா 10 to 12 டிசைன்ஸ் வரும். இதில் உங்களுக்கு 10 பார்சல் கிட்ட நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸ் இங்கே நான் சாம்பிளுக்காக வச்சிருக்க டிசைனே பாருங்களேன். ஜாமெட்ரிக்கலு, லீஃபு, ஃப்ளவரு, ஸோ ஃப்ளவர்லேயே குட்டி குட்டியான பேட்டர்னு, ஒரு ஷிபோரி பேட்டர்னு, அந்த மாதிரி விதவிதமாக கொடுத்துருக்காங்க. காஸ்ட்டு 430. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் இது வந்துட்டு இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா கவுண்டரில் வித் பாக்ஸ் பேக்கிங்கோட வைக்கும் போது ஒரு 550-600 ரேஞ்சில் நம்மளோட கஸ்டமர்ஸ் கேட்கும் போது அசால்ட்டாக இதில் கலர்ஸ் எடுத்து போட்டாலே அள்ளிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான குவாலிட்டியோட தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 430 மட்டும்தாங்க. ஓகே, 430ல பல கலெக்ஷன். ஆனா உங்ககிட்ட ஸ்டார்டிங் ரேட் என்ன மேம் ரேட்? ஸ்டார்டிங் வந்து 220ல இருந்து இருக்குடா. அதுவும் இருக்கு. ஆமா, ஓகே, அதுவும் செட் வைஸும் கிடைக்கும். செட் வைஸும் இருக்கு. கொஞ்சம் பிரீமியமா வேணா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பரான செமி காஞ்சில சில்வர் ஷேடோட அழகா மான் போட்ட டிசைன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ டபுள் மானும் பார்த்தாச்சு, டபுள் மீனும் பார்த்தாச்சு, டபுள் அதாவது என்ன சொல்லுவாங்க குயிலும் பார்த்தாச்சு. இப்போ வந்து மான்லேயே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் லைட்டர் டோனில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, அழகாக வந்து அந்த எம்போஸ்ட் கலரை வந்துட்டு இதில் பாரப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜோடி மான் மாதிரி இருக்கு, கவரிமான் பரம்பரை மாதிரி ஜோடி மான் பரம்பரை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. பாட்டு கேட்டுச்சாங்க, வந்துதான் சிந்து பாடும் அந்த மாதிரி. இல்லைங்க, எனக்கு பாட தெரியாது. பாட தெரியாது. நானே
இதுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க. பார்டர் டோனுக்கு ஏற்ற மாதிரி அழகா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. பிளவுஸ்லயுமே குட்டி குட்டி சரி புட்டா இருக்கு, அதுலயுமே சில்வர் சரி பார்டர் கொடுத்துருக்காங்க. அப்படியே பல்லு பாட் பாருங்களேன், அழகா வந்துட்டு ரிச் பல்லு கொடுத்துருக்காங்க வித் டாசலோட. ஸோ கலர் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கலர் இருக்குங்க, கவுண்ட் பண்ணிட்டேன் நீங்க வர்றதுக்குள்ள. ஸோ அழகா 8 கலர் இருக்கு. 8மே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பேஸ்டல் சார்ட்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப பிரிட்டியா இருக்கு. உங்களுக்கு எந்த செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம். சாரியோட காஸ்ட் 590 மட்டும்தான். அவ்வளவுதானே, பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. இதை எடுத்து போய் நான் என்ன ரேட் விற்கலாம் சொல்லுங்க? தாராளமா 750 ரூபாய்க்கு விற்கலாம். இது குறைஞ்சபட்சம். அதுக்கு மேல விக்கிறவங்க அவங்கள்ட்ட பவுச்ல வருமா? ஆமா, பவுச் பேக்கிங்ல வரும். சூப்பர். அப்ப இன்னுமே நம்ம வந்து ரேட் ஒரு 30 ரூபாய் 20 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா கூட கிஃப்ட் கொடுக்கிறது கூட சம வர்த்தபலா இருக்கும். கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரான பனாரஸ் சில்க் சாரி தாங்க. என்ன வெயிலுக்கு வேர்க்கடலை போட்டுருக்கீங்களா? செம்மையா இருக்குது. பாத்தீங்களா எப்படி எல்லாம் கேக்குறாங்க பாத்துக்கோங்க. பாருங்கப்பா, அப்படிதான் இருக்கு. உண்மையிலே வேர்க்கடலை மாதிரி தான் இருக்கும். பீனட் டிசைன். சோ அழகா இருக்கு பாருங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கைரேகை மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா யூனிக்கான பேட்டர்ன். சோ இது மட்டும் இல்லங்க, இதை நம்ம உடுத்தும் போது இன்னும் அழகா இருக்கும். இதுல 3 டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு. பனாரசி சில்க் சாரி, பனாரசினாலே ட்ரெண்டிங்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கும், நீட் அண்ட் ஷஃபுல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சாரி பாடி ஃபுல்லியுமே பாத்தீங்கன்னா பீனட் டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க. காப்பர் சரியிலே அழகான யூனிக் மோனோடோன் பார்டருமே கொடுத்திருக்காங்க. இதனோட காப்பர் சரி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கேட்பரி காப்பர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எம்போஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ பிளவுஸ்மே பாத்தீங்கன்னா சூப்பரா அழகா ஒரு ஷைன் வைபோட உங்களுக்கு அழகா டூவல் டோனோட கொடுத்திருக்காங்க. சோ பல்லு பாட்டுமே பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான ரிச் பல்லுல கொடுத்திருக்காங்க வித் ஃபேன்சி டாசலோட. இதுல 3 டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதோட கலர்ஸுமே நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன கலர் சார்ட் என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ நீங்க மார்க் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். சாரியோட காஸ்ட் ஜஸ்ட் 890 மட்டும் தான். ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து டைமண்ட் டைப் ஆஃப் டிசைன், சிஸ்டர் வகையில சொல்ல போனா காஜி கத்திலி டிசைன். செகண்ட் வந்துட்டு புட்டா பேட்டர்ன். சோ அதுல அந்த கேரளா கலருமே பாத்தீங்கன்னா செம்ம ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு. அடியில இருக்கிறது பாத்தீங்கன்னா பீனட் டிசைன்ஸ். சோ உங்களுக்கு எந்த டிசைன் எந்த கலர் வேணுமோ சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இது எப்படி மேம், இந்த 3-4 பேட்டர்ன் தானா? ஆமாடா, 3 பேட்டர்ன்ஸ் மட்டும் தான். ஒரு பேட்டர்னுக்கு எத்தனை கலர்? 6 கலர் வரும். சோ இந்த கலரை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஜார்ஜெட் சாரில சூப்பரான வேவ் பேட்டர்னோட அப்படியே பல மின்ற மாதிரி சூப்பரான ஸ்டோன் சாரி தான். இப்போ ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா சில்க் சாரீஸா மூவ் ஆயிட்டு இருக்கும். ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா பிளவுஸ் கான்செப்டா போயிட்டு இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா சில்க் சாரியும் வேணும், ஸ்டோன் சாரியும் வேணும். சோ நாங்க என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. எங்களுக்கே டவுட் வந்துச்சு. உங்க கடைக்குள்ள வந்தா அது கன்ஃபியூஷன், டவுட் கூட இல்ல. என்ன எடுக்கிறது, எவ்ரி வீக் பண்ற எனக்கே கண்ணை கட்டுதுன்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு அள்ளிட்டு இருக்கலாம். செம்மையா ட்ரெண்டிங்கா இருக்கு. ஆனா பியூர் ஜார்ஜெட்ல. ஆமாடா, பிரீமியம் ஜார்ஜெட், சூப்பரான வேவ் பேட்டர்ன். இது வந்துட்டு ரங்கோலி ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 2200 வரையும் சவுக் கார்பெட்லயே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்க பல ஷாப் போவீங்க, உங்களுக்கே தெரியும். சோ அதே டைப்ல நம்மளோட ஃபேமிலிக்கு எப்படி இதை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல சூப்பரா வேவ் பேட்டர்ன்ல அழகா மைக்ரோ ஸ்டோன்ஸோட கொண்டு வந்திருக்கும். சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சேம் ஃபேப்ரிக்லயே, அதாவது ரன்னிங்லயே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஜார்ஜெட் ஃபேப்ரிக்லயே, அதர் ஃபேப்ரிக் கிடையாது, சந்தேரி கிடையாது. சந்தேரி வந்ததுன்னா ரேட்டு கம்மியாகும், புரியுதுங்களா? இது வந்து இந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக்லயே உங்களுக்கு ரன்னிங்ல கொடுத்து ஸ்லீவுக்குமே டிசைன் கொடுத்து இதனோட ரேட் பாத்தீங்கன்னா 890க்கு உங்களுக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ கலர் சார்ட் பாருங்க. நேவி ப்ளூ, ராணி பிங்க், ஒரு மாதிரி மயில் கலரு, ராயல் ப்ளூ, பீகாக் கிரீன், பிளாக் கலரு, மெரூன் கலரு. ஸோ இத்தனை கலர் சார்ட் இருக்கு. ஜஸ்ட் 890 மட்டும்தான். பல்லு பாட்டுக்கு பாத்தீங்கன்னா எட்ஜ் பாயிண்ட்ல அழகா அந்த கார்னர் சைட்ல அந்த வேவ் பேட்டர்னை நம்ம ரொம்ப க்ளோஸ்டு டிசைனா கொடுத்துருக்காங்க. ப்ளீட் பண்ற இடத்துலயும் ஹெவி ஸ்டோன்ஸ் இருக்கும். நிஜமா சொல்றேங்க, இந்த சாரியை உங்க வீட்டுல ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா ரிசப்ஷனுக்கு வேர் பண்ணீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் சேல் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் நீங்க பில் போட்டு முடிச்சிட்ட பிறகு கவுண்டர் கிட்ட எனக்கு இந்த மாதிரி நான் சேல் பர்பஸ்க்கு எடுத்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தனி நெகோஷியபிள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்துட்டு அதாவது உங்களுக்கு ஒரு 10 sarees 20 sarees பர்ச்சேஸ் பண்ணிட்டு கேக்குறீங்க. அப்படி கிடையாது. இது சேல்ஸ் பர்சனுக்கு உங்களுக்கு 20,000 அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றீங்க இல்லையா, அவங்களுக்கு செப்பரேட் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஏன்னா அவங்க சேல் பர்சன்றதுனால. சோ நீங்க அந்த ஆப்ஷனையும் அந்த பெனிஃபிட்ஸையும் நீங்க வாங்கிக்கலாம், அதே அவைல் பண்ணிக்கலாம். ஆமா. என்னமா பார்க்க போறோம்? ரெயின்போ ஃபுல்லா உங்க கடைக்குள்ள இறக்கிட்டீங்க. கண்டிப்பாடா. இந்த சாரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ஃபேப்ரிக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன ஃபேப்ரிக்? இது வந்து இம்போர்ட்டட் ஃபேப்ரிக். ஸோ இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்னு சொல்லிட்டு நம்ம நேம் சொல்ல முடியாது. ஸோ இம்போர்ட்டட், அதாவது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு புரியறதுக்காக சொல்றேன். ஸோ இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல இப்ப நம்ம
கிறிஸ்பல் ஜார்ஜெட் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஷோரூம்லலாம் பாக்ஸ் பேக்கிங் ஜார்ஜெட்லேயே நம்ம ஜார்ஜெட் சாரி இருக்கும்ல அதுலேயே வந்து செம்ம சாஃப்டாக ஒரு எலிகென்ட்டான ஃபீல், ஒரு ஆஃபீஸ் வேர்க்கெல்லாம் கட்டிட்டு போகிற மாதிரி நீட் அண்ட் சாஃப்ட் லைட் வெயிட்டடாக. ஆமாம், அந்த மாதிரி ஃபேப்ரிக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக கேட்லாக் பேட்டர்னு, இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 10 to 12 டிசைன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா சிங்கிள், அதாவது இந்த பேட்டர்ன் இது வந்து இது எல்லாமே ஒரு கேட்லாக் பேட்டர்ன். இதில் பாருங்களேன், இந்த டிசைன் இந்த டிசைன் இந்த டிசைன் அந்த மாதிரி. இதில் யூனிஃபார்ம் கிடையாது, ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் மேடம் வச்சு. ஸோ யூனிஃபார்ம் கிடையாது, கேட்க மாட்டேன் மேம். இது கேட்லாக் சில்க் சுந்தரி இந்த சாரி பேர் மறந்துடாதீங்க. கண்டிப்பா இந்த நேம மெமரியில வச்சு சில்க் சுந்தரி சாரி கூட கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா அதுதான் நேமா இருக்கு, அதை காப்பி அடிச்சிட்டாங்க சிஸ்டர். ஸோ கேட்லாக் வந்து ஒரு பார்சலுக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து 10 பேக் வருது. ஸோ 10 பேக்ல ஒரு கேட்லாக்லயும் 10 பீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 100 பீஸ். ஸோ அப்ப 10 இந்த டிசைன்னா இதுல 10 பீஸ் தான் வரும். ஸோ யூனிஃபார்ம் ரிப்பீட்டடா இதே டிசைன் கேட்டீங்கன்னா கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் பர்சனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கேட்லாக் பேட்டர்ன் உங்க கவுண்டர்ல நீங்க சேல் கவுண்டர்ல போடும்போது சேல்ஸ் சூப்பரா இருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கும். சாரி ஃபுல்லியுமே ரெயின்போ பேட்டர்ன்ல உங்களுக்கு அழகா மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சாட்டின் பட்டா, அதாவது பாருங்க பிரீமியம் குவாலிட்டி சாட்டின் பட்டா பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஜரி லைன் கொடுத்துருக்காங்க, மேலையும் சரி கீழையும் சரி. ஸோ இதுக்கு வந்து சேம் சாரி டைப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பிரிண்டட் பேட்டர்னில் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பல்லு பாட்டுமே செப்பரேட்டாக ஒரு யூனிக் டிசைன்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, நாங்கள் கையில் வச்சிருக்கிறது மட்டும் இல்லைங்க, கீழே டிசைன்ஸை நீங்களே பாருங்கள். லைலக் லாவெண்டரில் ஃப்ளவரு, ஸோ ஒரு சிக்கு கலரில் அழகாக வந்துட்டு உங்களுக்கு அழகாக ஃப்ளவர் டிசைன்ஸு, சீ ப்ளூவில் இருக்குது, லாவெண்டர் பர்பிளில் இருக்குது, விதமாக டிஃப்ரெண்ட்டான கலர் சார்ட்லாம் இருக்கும். ஸோ சாரியோட காஸ்ட்டு 590, மெஷர்மெண்ட் வந்து 630 கட்ல வரும். இது எல்லாமே ஈச் கேட்டலாக்ல தனித்தனியா வரும். ஆமா, தனித்தனியா வரும். ஓகே. பராக் 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 ஏதோ ராஜா வரும்போது சொல்லுவாங்க பாத்தீங்களா, வேட்டை ராஜா வரார்ன்ற மாதிரி இவங்க பராக் சாட்டின். சோ செம்ம ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்க சாரி தான் பராக் சாட்டின். இதுல பலவிதமான குவாலிட்டிஸ் இருக்கு. நம்ம கிட்டயே பாத்தீங்கன்னா 230ல இருந்து இருக்கு. அதை நாங்க உங்களுக்கு பல டைம் அப்டேட் பண்ணிருக்கோம். பட் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தாலும் அதை விட ஹெவி டிமாண்ட்னு எதுன்னு கேட்டா இந்த சாரி. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப பிரீமியம் குவாலிட்டி எதுவோ அதுலதான் கான்சென்ட்ரேட் போகும். சோ அந்த வகையில இந்த பிரீமியம் குவாலிட்டியோட ரேட் 390 நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நீங்க கொடுத்த சப்போர்ட்னால விதவிதமான டிசைன்ஸும் ரெடி பண்ணிருக்கோம், குவான்டிட்டியும் ரெடி பண்ணிருக்கோம், ரேட்டுமே கம்மி பண்ணிருக்கோம். என்ன ரேட்டுன்னு யோசிக்கிறீங்களா? ஜஸ்ட் 330 மட்டும் தான். நீங்க யோசிக்கிறீங்களோ இல்லையா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் 330 மட்டும் தான். சாரி பாடி ஃபுல்லியுமே பாத்தீங்கன்னா ஃப்ளவர் டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு, ஒரு லாங் பார்டரோட இருக்கு, மோனோடோனோட இருக்கு, சன்ஃபிளவர் மாதிரி டிசைன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க. ஆக மொத்தம் சாரி ஃபுல்லியுமே வரும், கான்ட்ராஸ்ட் பார்டர் வரும், பார்டர் டோன்லயே பிளவுஸ் வரும். அதிகமா பேசுறேன் நான், கலர் சட்டை காமிக்க போயிட்டாரு பாருங்க. அழகா உங்களுக்கு பார்டருக்கு ஏத்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்ல கொடுத்திருப்பாங்க. அப்படியே பல்லு பாட்டுமே பாத்தீங்கன்னா கம்மி ரேஞ்சு தானே, பல்லுல எதுவும் இருக்காதுப்பா நினைச்சீங்கன்னா அதுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி அழகா ரிச் பல்லு கொடுத்திருப்பாங்க பிரிண்டட்ல. சோ இதுல சில சாம்பிள்ஸ் மட்டும் கீழே கொடுத்திருக்கா. அதாவது ஒரு சார்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு டிசைன்லயும் 4 கலர் சார்ட் வரும். இதுல கிட்டத்தட்ட 40ல இருந்து 50 டிசைன்ஸ் இருக்கு. உங்களுக்கு சாம்பிளுக்காக 40-50 டிசைனை கவர் பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக 6 டிசைன் நீங்க வச்சிருக்கேன். 6 டிசைனே இப்படி இருந்ததுன்னா 40-45 டிசைன் எப்படி இருக்கும் நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சேல்ஸ் பண்றவங்க டைரக்டா விசிட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பார்க்கணும்னா வர முடியாதவங்க லைவ் கால் மூலமாவும் எடுத்துக்கலாம். இல்ல நான் வீட்டுக்கு தான்ப்பா எடுக்கிறேன்னா இதுல இருந்தே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்ன கலர் வேணுமோ மார்க் பண்ணி எங்களுக்கு ஷேர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ரேட்டை மறுபடியும் கேட்டுட்டு போங்க. ஜஸ்ட் 330 மட்டும் தாங்க. அப்ப இந்த சாரி வாங்கினே டேபிள்ல காசு வச்சிடணும். ஆமா, உடனே வச்சிடணும். ஏன்னா அந்த சாரி பேர். ஆமா, கண்டிப்பா. ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நிறைய பாயிண்டா கேக்குறாங்க பாத்தீங்களா. உடனே ஒரு பீஸ் கூட அனுப்பிச்சு விட்டுறீங்களா? அனுப்பிடலாம். ஓகே, சூப்பர். சூப்பரான உங்களுக்கு கிரேப் சில்க்லயே ஃபாயில் பிரிண்டோட சூப்பர் டிசைன்ஸோட ரீசன்ட் டேஸ்ல நம்ம வந்துட்டு வைரோசின்னு சொல்லிட்டு வைரோசி பேட்டர்ன் போட்டிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி கான்செப்ட்ல வந்து அதே இதுல டிசைன்ஸ். பரவாயில்ல, இது சொல்லலன்னா என்ன திட்ட மாட்டீங்க அப்படி தானே நினைக்கிறீங்க? இல்ல மேம், அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லம்மா. ஏன்னா சூப்பரா உங்களுக்கு அந்த பேட்டர்னே இது வரைக்குமே செம்ம ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ அதே நெக்லஸ் பேட்டர்ன்ல கொஞ்சம் வெர்ஷன் மாத்தி ஒரு அழகான ஒரு ஃபிளாரல் கொடியா கொண்டு வந்தா எப்படி இருக்கும்ன்றதுக்காக நாங்க ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து நாங்க ஜார்ஜெட்ல கவர் பண்ணோம், அதுக்கு நல்ல சக்சஸ் இருந்தது. ஸோ அதே இது வந்து இப்போ வந்து கிரேப்ல ஃபாயில்ல கொண்டு வந்திருக்கோம். அழகா சூப்பரா கொடியான பேட்டர்னு. இதுக்கு வந்துட்டு டபுள் சைட் பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த மங்கள் சூத்ரால வர மாதிரியே நெக்லஸ் பேட்டர்ன்ல பார்டர் கொடுத்துருக்காங்க. பிளவுஸ்மே பாத்தீங்கன்னா சேம் கலர்லயே அதாவது ரன்னிங் ஃபேப்ரிக்லயே புட்டா மட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லீவுக்கு மட்டும் அழகா எல்லோ இருக்கும், பாடிக்கு எல்லாமே பாட்டில் கிரீன் வந்துடும். ஸோ பல்லு பாட்டுமே செப்பரேட் பேட்டர்ன் ஆஃப் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் டிசைன் மட்டும் தான். கலர் சார்ட் பாத்தீங்கன்னா 8 கலர் இருக்குங்க.
இருக்குங்க 8மே டார்க்கர் வைப்ரண்ட் கலர் சார்ட் ஒவ்வொன்றுமே கான்ட்ராஸ்டோட அல்டிமேட்டா கொடுத்துருக்காங்க காஸ்ட் என்னன்னு கேக்குறீங்களா மங்கள்சூத்ரா பேட்டர்ன் 390க்கு கொடுத்துட்டு இருந்தோம் அதே ஃபேப்ரிக் அதே இதுதான் ஆனா டிசைன் மட்டும் தான் மாறி இருக்கு பட் உங்களுக்காக இப்ப டிக்ரீஸ் பண்ணி ஜஸ்ட் 350க்கே ப்ரொவைட் பண்றோங்க ஆனா மேம் இந்த ஃபாயில் எதுவும் போகாது இல்ல கண்டிப்பா போகாது இது வந்து மெஷின் டையிங்டா எப்படி வாஷ் பண்றது எப்படி நான் கேர் பண்ணனும் சொல்லுங்க நார்மல் கேர் தான் இத நீங்க வாஷிங் மெஷின்ல கூட தாராளமா போடலாம் எதுமே ஆகாது சூப்பரான டர்க்கி கிரேப்ல விதவிதமான டிசைன்ஸோட பிராண்டட் ஸோ கிரேப் சில்க்ல நம்ம 220ல இருந்து இருக்குன்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 220ல ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 190ல இருந்து அதாவது சாஃப்ட் பூனம் சாரி 190ல இருந்து இருக்கு கிரேப் சில்க் சாரி 220ல இருந்து இருக்கு ஷிஃபான் வந்து 200ல இருந்து இருக்கு இந்த மாதிரி பல கேட்டகரிஸ் இருக்கு அது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குன்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரேப் சில்க்லேயே எனக்கு ப்ரீமியமான குவாலிட்டி வேணும் அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா ஸோ இது வந்து வித் பாக்ஸ் பேக்கிங்கோட தான் வரும் உங்களுக்கு டிஸ்பிளேக்காக நான் வித்தவுட் பாக்ஸ்ல இங்க கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா பக்கா 630 மெஷர்மெண்ட்டோட வரும் கட்டில் சொல்றேன் ஸோ வித் பிளவுஸ் பல்லு பாட் தனியா வரும் டிசைன்ஸ் வந்து 40 to 50 டிசைன்ஸ் வரும் பிரிண்டட்ல ஸோ இது வந்துட்டு நீங்க பல்க் வைஸ் நீங்க 100 பீஸ் 200 பீஸ் 300 பீஸ் எவ்வளோ குவான்டிட்டி கேட்டாலும் ரெடி ஸ்டாக் இருக்கும் ஸோ பிராண்டட்லயும் சரி இல்லைனா எனக்கு நார்மல் குவாலிட்டியில 220ல இருந்தாலும் சரி அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இதை மேக்ஸிமம் வந்துட்டு செல்லர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கேட்பீங்க அந்த வகையில இந்த சாரியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 340 மட்டும்தான் சாரி ஃபுல்லியுமே அந்த ஸ்பார்க்லிங்கே பாருங்களேன் அந்த ஷைன் வைப்ல இருந்தே இதனோட குவாலிட்டியை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு அதுல ஒரு சில சாம்பிள்ஸ் தான் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன் பட் டைரக்டா விசிட் பண்ணீங்கன்னா நீங்களே கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி பல டிசைன்ஸ் இருக்கு சாரி ஃபுல்லியுமே அழகா ஃபிளாரல் டிசைன்ஸ் இருக்கு ஒரு மாதிரி டை அண்ட் டை கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு அழகா லைட் டார்க் மேட்சிங்ல கலர் கொடுத்துருக்காங்க இதனோட பிளவுஸ் பார்ட்டே பாருங்களேன் அழகா மல்டி ஷேட்ல சூப்பரான ஒரு செல்ஃப் பிரிண்டட் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க பல்லு பாட்டுமே செப்பரேட்டா உங்களுக்கு ஒரு டிசைன்ஸோட கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இதுல சில சாம்பிள்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா 8 கலர் வருதுங்க பாக்ஸ் பேக்கிங்கோட வரும் நான் இதில் 3 பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன் டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் 40 to 50 பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம் காஸ்ட் மறந்துடாதீங்க ஜஸ்ட் 340 மட்டும்தாங்க 630 கட்டு மெஷர்மெண்ட்டோட வரும் சேல்ஸுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜோதிகா மேம் சாரி செம்ம இன்ஸ்பைர்டாக போயிட்டு இருக்கு செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு வைப்ல போயிட்டு இது சீதா மேம் இன்ஸ்பைர்ட் சாரி அப்படியே கொஞ்சம் தள்ளுங்க இந்த சாரி கீழே வைங்க பார்க்கலாம் இங்க பாருங்க இவங்க கட்டியிருக்க இதே சாரியே வந்து உங்களுக்காக இங்க கீழே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸோட இங்க வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் சேம் ஃபேப்ரிக் இதுல நீங்க பாக்குற இந்த பார்டர் கான்செப்ட் மட்டும் தான் சேஞ்சஸ் வரும் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் ரேட்லயும் இருக்கு இப்போ நீங்க வச்சிருக்க இந்த ஃபேப்ரிக் இருக்குல்ல மேம் அதை பத்தி சொல்லுங்க இப்போ ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா மேம் சாரி இருக்குல்லடா அதனோட ரெப்ளிகா தான் இது ஜோதிகா மேம் சாரின்னு சொல்லலை அதனோட ரெப்ளிகா ஸோ அது வந்து 890 950 1050 அந்த மாதிரி பேஜுக்கு ஏற்ற மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ வந்து அதுலேயே எனக்கு கம்மி பட்ஜெட் அந்த மாதிரி ஸ்டைலில் கம்மி பட்ஜெட்டில் கொண்டு வாங்கன்னு கேட்பாங்க இல்லையா அவங்களுக்காக சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பியூர் ப்ரீமியம் லினன்ல கொண்டு வந்திருக்கும் லினன்ல ஜரிவீவோட கொண்டு வந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டர் சொன்ன மாதிரி அதே சேம் டைப் ஆஃப் சாரி தான் நான் இப்போ வேர் பண்ணியிருக்கிறது ரொம்பவே அழகாக ப்ரீமியமாக இருக்கும் இருக்கும் ரொம்ப யூனிக்கா இருக்கும் இதுக்கு வந்துட்டு நான் பிளவுஸ் வந்து ரன்னிங்ல தான் கொடுத்திருப்பாங்க சோ இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி பேரப் வச்சிருப்பீங்களா இதுக்கு ஒன் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் டார்க்கர் பிங்க் ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டேன் ஒன் டைம் வந்துட்டு இந்த மாதிரி சிக்கன் காரி பிளவுஸ் போட்டிருக்கேன் ஒன் டைம் வந்துட்டு பிளைன் சீக்வன்ஸ் ஒர்க்கு சிக்கன் காரி பிளவுஸ் ஆல்ரெடி வேற சாரிக்கு காமிச்சிருப்பேன் அதை பேரப் பண்ணி போட்டேன் அந்த மாதிரி விதவிதமா நம்மளே வந்துட்டு கிரியேட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் ஆனா அது டிஃபரன்ஸே பட்ஜெட் குயின் சொல்றீங்க ஆமா உண்மையிலே பட்ஜெட் குயின் நம்ம அந்த கேத்த மாதிரி இப்ப பிளவுஸ் கான்செப்ட்லாம் வர்றதுனால எல்லாத்துக்குமே எல்லாமே பேரப் பண்ணிக்கலாம் சோ அந்த மாதிரி ஐடியா செட்டப்ல நீங்க பண்ணிக்கலாம் உங்களோட ஷாப்புக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஐடியாஸ்ல சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடா பை பண்றதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்கும் ஸோ அதனாலதான் இந்த கான்செப்ட்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு அழகான ப்ரீமியம் ஜோதிகா மேம் சாரில ரெப்ளிகாவை நம்ம கொண்டு வந்திருக்கோம் லினன் ஃபேப்ரிக்ல சில்வர் சரி வீவோட அழகான கலர்ஸுங்க எல்லாமே பிரிட்டியா டோட்டலா பாத்தீங்கன்னா பேஸ்டல் சார்ட்லயே வந்திருக்கு டபுள் சைட் பாத்தீங்கன்னா ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க பிளவுஸ்மே பாத்தீங்கன்னா ரன்னிங்லேயே இருக்கும் நீங்க கட் பண்ணி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே இல்லைனாக்கா நீங்க அதர் ஃபேப்ரிக்ல கான்ட்ராஸ்டா போட்டாலும் ஓகே பல்லு பாட் வந்து நான் காமிச்ச மாதிரி சேம் டைப் ஆஃப் இங்க பாருங்க நான் காமிச்ச மாதிரியே பேட்டர்ன்ல டாசலோட உங்களுக்கு ஜரி லைன்ஸோட வந்துடும் இதனோட கலர் சார்ட் எல்லாமே நான் கம்ப்ளீட்டா கீழே கொடுத்துருக்கேன் ஸ்கை ப்ளூ இருக்கு ஒரு மாதிரி பிரிக்கு கலர்ல இருக்கு பிஸ்தா கிரீன் நான் கட்டியிருக்க அந்த பிங்க் கலர் எல்லோ கலர் கிரீன் கலர் லைட் ஆரஞ்ச் ஆனியன் பிங்க் அந்த மாதிரி எல்லாமே சூப்பரா இருக்கு சாரியோட காஸ்ட் கேட்கலையே
ஜோதிகா மேம் சாரி சொல்லிட்டாங்க, ரெப்ளிகான்னு சொல்லிட்டாங்க, எப்படியோ 700 ரூபா சொல்லுவாங்கப்பா நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 520 மட்டும் தாங்க. பரவாயில்ல 520 கூட இது கிடைக்குது. ஆனா நீங்க கட்டிருக்க பார்த்தா 1000 லைட் தொட்டுற போல. வெயிட்டா, நிஜமாடா லைட் வெயிட்டா சூப்பரா இருக்கும் சட்டலா. நிஜமா இது குரூப் ஆர்டரா மேம்? பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 டைம்ஸ் வேர் பண்ணிட்டேன். அப்படியே குரூப் ஆர்டர்ஸ் கிடைக்காது. ஒரு கலர்லயும் பாத்தீங்கன்னா 10 பீசஸ் அவைலபிள். ஆனா இப்போ ஒண்ணு கூட எடுத்துக்கலாம். சூப்பரான காஞ்சி பட்டுல நம்ம ஆல்ரெடி சில்வர் டோன் பார்த்தோமா? ஆமா பார்த்தோம். இப்ப அதுலயே பிரம்மாண்டமா காப்பர் டோன் பார்க்க போறோம். அது என்ன காப்பர் சொல்லுங்க? ஆன்டி காப்பர். ஆமா. காஞ்சிபுரத்துக்கே போகாம காஞ்சிபுரம் சாரி எடுக்கணும்னா உங்க அனிஷ்கா மன்னார்பேட்ல நம்ம அனிஷ்கா சாரீஸ் வந்தாலே போதும். கண்டிப்பா டெஃபினட்டா சொல்றேன். நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி 25,000 வேல்யூ உள்ள சில்க் சாரியோட ரெப்ளிகாவை அப்படியே வந்துட்டு உங்களுக்கு 790க்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அழகா இருக்குங்க. இப்போ நீங்க அந்த சாரியும் இதையுமே நீங்க கம்பேரிட்டிவ்லி பக்கத்துல வைக்கும் போது உண்மையிலேயே சொல்றேன் டிஃப்ரென்ஸ் வந்து எது, அதாவது ஹை லுக்கு எது தெரியும்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் தெரியும். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரீச் ஆகிற சாரி தான் இந்த சாரி. ரொம்ப சூப்பர் ஹிட் சாரி. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இந்த முகூர்த்தத்துக்கு எடுக்க வராங்க இல்லையா, ஸோ அந்த சாம்பிள் இந்த சாம்பிள் எல்லாமே எடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35,000க்கு எடுத்து வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டாக இந்த சாரி நம்ம கொண்டு போய் வச்சோன்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க, இதை கொடுத்துருங்க அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெவி டிமாண்டில் போய்கிட்டு இருக்க ஒரு சூப்பர் ஹிட் சாரி தான். சாரி ஃபுல்லியுமே பார்த்தீங்கன்னா மேங்கோ புட்டி டிசைன்ஸ் இருக்கும். அதில் அழகாக உங்களுக்கு டூவல் டோனில் சூப்பரான உங்களுக்கு ரெப்ளிகா கொடுத்துருப்பாங்க. அழகாக வந்து உங்களுக்கு டபுள் சைட் கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருப்பாங்க. பாட்டம்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்ட் பார்டர் கொடுப்பாங்க. ஸோ பிளவுஸ் அண்ட் பல்லு பார்ட் வந்துட்டு சேம் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லியுமே பாடியோட பார்ட்டு தான். பல்லு அண்ட் பிளவுஸுமே டிசைனர் பிளவுஸு, பல்லுமே ரிச் பல்லு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிசைன்ஸ் மட்டும்தான். கலர் சார்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 கலர் சார்ட் இருக்குது. ஒவ்வொன்றுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டூவல் டோனோட வரும். ஸோ ஒன்று கூட டூவல் டோன் இல்லாமல் வராது. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனீங்கன்னா உண்மையிலே கல்யாண பொண்ணை விட நம்ம சாரி அழகாக இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பர் ஒர்த்தபிள் சாரி தான். காஸ்ட் கேட்கலையே, ஜஸ்ட் 790 மட்டும்தாங்க. எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், ரெடி ஸ்டாக் இருக்குது. இந்த சாரிக்கு ஒரு ஹைலி டிமாண்ட் இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் வேணும்னா டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஆமா இதுல எல்லாம் மேங்கோ புட்டா தான் வரும். ஆமா மேங்கோ புட்டா சிங்கிள் டிசைன் தான். இல்ல சிங்கிள் டிசைன் தான்டா. ஜோதிகா மேம் இன்ஸ்பைர்ட் சாரி, ஜோதிகா மேம் இன்ஸ்பைர்ட் சாரி. இது வருஷம் ஃபுல்லா காமிச்சாலும் மவுசு குறையாதுங்க. ஏன்னா ஜோதிகா மேமுக்கே செம்ம மவுசுங்க. ஸோ அந்த சாரி இப்ப செம்ம வைரலா போய்கிட்டு இருக்கு. இப்பன்னு இல்லைங்க, ரீசன்ட் டேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 3 months இருக்குமாமா, 3 to 4 months-ஆவே இது போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ஜோதிகா மேம் சாரி, நீதா அம்பானி மேம் சாரி, இதெல்லாம் மவுசு குறையவே குறையாது. இன்னொன்னு பில் கவுண்டர்ல நான் வந்தல என்ட்ரி போடும்போது அப்பயும் அங்க இதை வச்சிட்டு இருந்தீங்க. 2-3 சாரீஸ் யூனிஃபார்ம் அந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துட்டு தான் இருக்காங்க. டெய்லி வராங்க, வாக்கின் வராங்க. நான் இன்னைக்கு ஒரு நாள் பாத்துட்டு போயிடுறேன். பட் எல்லா நாளுமே இந்த சரக்கு வந்து போயிட்டே இருக்கு. அதுல நயன்தாரா இன்ஸ்பெக்ட் சாரி இருக்குல்ல, ஒரு சிஸ்டர் இதுல சாட்டிங் அர்ச்சுல இருந்து எடுத்திருப்பேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஜமா அந்த சிஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த சிஸ்டர் இந்த வீடியோ பார்க்குறாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. சாட்டிங் எடுத்தாக்கா கொஞ்சம் நேரம் ஆகிடும், அதனால் லாங் ஆகிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 days நான் பேமெண்ட் வாங்கிட்டேன். அப்போ இந்த கூட்ஸ் இருந்தது அவங்க ஆர்டர் பண்ணும்போது. அப்புறம் அவங்க ஆர்டர் பண்ணி நான் ஒரு 3 சாரீஸை வந்துட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்தேன் கொரியர் பண்ணுறதுக்கு. ஆனால் 25 சாரீஸ் வந்து யூனிஃபார்மாக ஆர்டர் கேட்டிருந்தாங்க. அதை என்ன பண்ணிட்டாங்க பசங்க வந்துட்டு, இதுவும் இருக்கு போல், நான் ஆர்டர் எடுத்தது தெரியாது. அவங்க வந்து 25 சாரீஸ்க்கு கொடுத்துட்டாங்க, கஸ்டமர் கொடுத்து அவங்க கிளம்பிட்டாங்க. சரிங்களா, இவங்க கொரியருக்காக நான் பீஸை பார்க்குறேன், பீஸை காணும். பட் அந்த 10 days-ஆக ஒரு கோஆப்ரேட் பண்ணி வெயிட் பண்ணி, பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் ரீஸ்டாக் எடுப்பீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 days வெயிட் பண்ணி அந்த 3 சாரீஸ் வாங்கினீங்க. சாரி சிஸ்டர், உங்க நேம் எனக்கு தெரியல. உண்மையிலே உங்களுக்கு என்னோட என்ன சொல்றது மனசார நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 10 days எல்லாருமே அவசரப்படுவாங்க, பயப்படுவாங்க. ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டாலே அந்த காசு, ஏன்னா நிறைய பேர் ரீசெல்லர் கூட இருக்காங்களா மேம், அந்த காசுக்கு அவங்க பதில் சொல்லுற ஒரு பயமும் இருக்கும் தானே. வாங்குனீங்க பயப்படுவாங்க, கேஷ் போட்டுட்டேனே நீங்க ரீஃபண்ட் பண்ணிடுங்க, வந்துட்ட பிறகு இன்டிமேட் பண்ணுங்க நான் வாங்கிக்கிறேன். ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் கொடுக்குறாங்க. உங்களோட வீடியோஸ் நான் ரெகுலரா தொடர்ச்சியா நான் வந்து கிட்டத்தட்ட 3 years-ஆ பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு உங்களை பத்தி தெரியும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்றேன் நான். ஸோ அதனால நீங்க வந்துட்ட உடனே போடுங்க, நீங்க கேஷ்ல அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. இந்த நேம் வந்து சம்பாதிச்சதே பெரிய விஷயமா நான் நம்பிக்கை சம்பாதிச்சிருக்கேன். கண்டிப்பா ஆமா, உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி பல சிஸ்டர்ஸ் சொல்லி, சில சிஸ்டர்ஸ் சொல்லாம பல சிஸ்டர்ஸ் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோட மனசார நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் தேங்க்ஸ் சொல்றதுனால ஒன்றும் இல்லைங்க, இருந்தாலும் எனக்கு இந்த நன்றியை எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஸோ இந்த சாரியை பார்த்தோன்னே அவங்க
ஞாபகம் வந்தது, அதனால தான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பல சிஸ்டர்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து ஜோதிகா மேம் சாரி வந்துட்டு ப்ரீமியம் குவாலிட்டி வந்து வெளியில் வந்து 1100 1150 கொடுக்குறாங்க சிஸ்டர். அப்போ அது ப்ரீமியமாக இது ப்ரீமியமாக டவுட்ஸ் இருக்கும் சில பேருக்கு. பட் ப்ரீமியம் குவாலிட்டியை தாங்க வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 890 கொடுத்துட்ருக்கோம். அதர் பேஜஸில் அந்த மேக்கப்பு ப்ளஸ் வந்துட்டு நம்ம அதுக்கான ஒரு டான்ஸிங் இதெல்லாம் போடும்போது நம்ம வேறு மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகுது. பட் அதெல்லாம் உண்மை இல்லை. குவாலிட்டின்றதை நீங்கள் ரியலிஸ்டிக்காக டேரெக்டாக வந்து செக் பண்ணி கூட பை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 890 மட்டும்தான். மெஷர்மெண்ட் 630 கட்டு வரும். இதுதான் ப்ரீமியம் ஜோதிகா மேம் சாரி. இதுக்கு மினிமலிஸ்ட் பார்டர் வரும். நிறைய பேர் வந்து லாங் பார்டர் வந்துட்டு விரும்ப மாட்டாங்க. ஸோ மினிமலிஸ்ட் பார்டர் வந்துட்டு ரொம்பவே எல்லாருமே எலிகெண்ட்டாக இருக்கும்ட்டு எடுப்பாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுக்காதவங்க மறுபடியும் உங்கள் அனிஷ்கா சாரீஸில் ரீஸ்டாக் வந்திருக்கு. ப்ளவுஸ் அண்ட் பல்லு பாட் வந்துட்டு ஒரே சைடில் கொடுத்துருப்பாங்க. டார்க்கர் டோனில் கொடுத்துருக்காங்க. அந்த டூபல் டோனே ஒரு பிங்கிஷ் டோனில் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி நீத்தாம்பானி மேம் சாரி வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணல. பட் டேரெக்டாக வந்தீங்கன்னா அதுவுமே இருக்குது. அதனோட காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 890 ப்ரீமியம் குவாலிட்டி. சேம் நீத்தாம்பானி மேம் சாரியில் அந்த சன்ஃப்ளவர் மாதிரி வரும் பார்த்தீங்களா, சாரி சன்ஃப்ளவரில் ஃப்ளவர் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த டிசைன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாரி வெரைட்டி தான். அந்த சாரி வெரைட்டியில் காஞ்சி பட்டு தான். ஸோ காஞ்சியில் செமி காஞ்சி, காஞ்சி பட்டுன்னு சொல்கிறீங்களேம்மா, காஞ்சிபுரம் சாரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாதுங்க. நானே சொல்லிடுறேன். காஞ்சிபுரம் சாரியில் காஞ்சிபுரத்தில் பார்க்கக்கூடிய நீங்கள் 2500 rupees கொடுத்து வாங்கக்கூடிய சாரியை ஜஸ்ட் 850 நாங்கள் காமிக்கிறோங்க. சேலஞ்சபிள்ங்க. ஸோ அல்டிமேட் தமாக்கா ரேட்டுன்னு தான் சொல்லணும். இது வந்து செமி காஞ்சின்னு சொல்லுவாங்க. சாரி ஃபுல்லியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக சூப்பராக சில்வர் டோனோட அந்த மீனா எம்போஸ்ட் புட்டா பார்ப்பீங்கல்ல, அதே மாதிரி மல்டி கலர் சிரோஸ்கி. ஆமாம் அந்த மாதிரி பார்டருக்கு ஏற்ற மாதிரி எம்போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சிரோஸ்கியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டர் சொல்கிற மாதிரி ரெயின்போ சிரோஸ்கி, மல்டி சிரோஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மல்டி கலரில் தெரியும். ஸோ இதனோட பல்லுப்பாட்டு அந்த சைடே இருக்கனால பல்லுப்பாட்டை சொல்லிடுறேன். பல்லுப்பாட்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிச் பல்லுல உங்களுக்கு அழகாக ரெயின்போ சிரோஸ்கியில் கொடுத்துருப்பாங்க. ப்ளீட் பண்ணுற இடத்துலையும் ஸ்டோன்ஸ் வரும், கட் ஒர்க் வரும். அழகாக ப்ளீட் பண்ணுற இடத்துல அழகாக கட் ஒர்க் உட்காரும். உங்களுக்கு பல்லுப்பாட்லேயும் ரிச் பல்லுமே கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேக் சைட் வியூமே ஃபுல் கம்ப்ளீஷனோட வந்துடும். ப்ளவுஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா பார்டர் டோனுக்கு ஏற்ற மாதிரி அழகாக கான்ட்ராஸ்டில் சில்வர் சரி புட்டாவில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது சில்வர் ஃபீலுன்றதுனால சில்வர் சரி புட்டா. ஸோ இதனோட கலர் சார்ட் எல்லாமே கம்ப்ளீட் டஸ்கி கலர் சார்ட்டுங்க. சில்க் சாரியில் டஸ்கியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு நியூ கலர் கான்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்க டிசைன்ஸ்க்கு கிட்டத்தட்ட பார்க்கையில் ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 850 சூப்பராக கலக்கலாக கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 850 மட்டும் தான் சேல் பண்ணுறவங்க. நான் என்ன ரேட்டுக்குமா விற்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக 1450 வரையும் விற்கலாம். அந்தளவுக்கு ஒர்த்தபிள் சாரி. பட் என்னோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரெக்வஸ்ட், நீங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆவாங்க. ஸோ அதையும் ட்ரை பண்ணுங்கள். இதனோட காஸ்ட் மறந்துட போகிறீங்க, 850 மட்டும்தான். இது எப்படி மேம் இந்த பேட்டர்ன் தானா? ஆமாம், சிங்கிள் பேட்டர்ன் மட்டும் தான். கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்டர்ன் சொல்லலாம். ஓகே, சூப்பர். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா கலெக்ஷனும் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு ஹைலைட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என் ஃபினிஷிங் பண்ணுற இந்த சாரீ வரைக்குமே ஒன்று கூட நம்மளுக்கு பிடிக்கலப்பான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான கலெக்ஷனை ஒவ்வொரு வாரமே சூப்பராக கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இந்த வாரம் என்ன எடுத்து வந்திருப்பாங்க நம்ம நினைக்க கூட முடியாது. அதுக்குள்ளே ஒரு புது வெரைட்டி வந்திருக்கும். புதுசாக எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். ஃப்ரைடே கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சாட்டர்டே சண்டே டேரெக்டாக நீங்கள் ஷாப் விசிட் பண்ணி எடுக்கலாம். இல்லை இப்போ எனக்கு ஆன்லைனில் தான் எடுக்க போகிறனால நீங்கள் ஆன்லைன்லேயும் எடுக்க முடியும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செமி சில்க் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லாமலும் இந்த மாதிரியான உங்களுக்கு கல்கத்தா ஸ்டோன் ஒர்க் சாரீஸ், ஜிமிச்சு அரைவல், நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாமே லோ பட்ஜெட்லேருந்து ஒரு ஹை பட்ஜெட் வரைக்கும் நல்ல ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு அஃபோர்டபுளான ரேட்டில் சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் ரீசெல்லராக இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கலாம், குரூப் ஆர்டர் எடுக்கலாம். இல்லைப்பா எனக்கு ஒன்று கொடுங்க, நீங்கள் சிங்கிள் பீஸ் தரவங்களா இருந்தால் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட வேர்ல்டு வைட் ஷிப்பிங்கோட சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரியான அஃபோர்டபுள் கலெக்ஷன் எப்பவுமே மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. வியாபாரத்துக்காக யாராவது பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக சம் டிஸ்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் அவங்கள தான் ரீச் அவுட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் மேம் சொன்ன மாதிரி சின்ன ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க. ஹாய் நம்பிச்சிங்கன்னா அது என்னன்றது தெரியாது இல்லையா. அந்த சாரீ கூட எனக்கு இந்த பட்ஜெட்டில் வேணும்ப்பா, எனக்கு இந்த கலர் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவீங்களா மேம்? கண்டிப்பாக. ஓகே, உங்கள் சைட்லன்னு சொல்லுங்க மேம். என்னோட சைடு எப்போதுமே நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நன்றி தான் சொல்வேன். அதுக்கு வந்துட்டு ஈடு இணை எதுவுமே ஆகாது. அதுக்கு ஈடு இணை பார்த்தீங்கன்னா ஆமா கலெக்ஷன்ஸ் அண்ட் ரேட்டு. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை மட்டும் உங்க அனிஷ்கா சாரீஸ்க்கு எப்போதுமே கொடுத்துட்டுருங்க. அனிதா சிஸ்டர் சேனலுக்கும் கொடுத்துட்டுருங்க. கண்டிப்பா கொடுங்கப்பா. நீங்க பண்ற ஒரு சின்ன லைக்ஸ் தான் அடுத்தடுத்த வாரம் வரணும்னு தோணுது. 1000-2000 லைக்ஸ்ல எனக்கு ஒரு கூட வேண்டாம். 100 பேர் பண்ணீங்களா, 200 பேர் பண்ணீங்களா, கண்டிப்பா அதுவே எனக்கு போதுமானது. அதே மாதிரி நிறைய சேனல் எல்லாம் பார்த்துட்டு நீங்க அங்க இங்கெல்லாம் விசாரிச்சுட்டு கூட இங்க வாங்க. கண்டிப்பா இவங்க கிட்ட ரொம்பவே கம்மி ரேட்லவே நிறைய கலெக்ஷன்ஸ் காத்துட்டு இருக்கு. நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா டச் ஒரு நிமிஷம்
டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கலாம், இல்லை ஆன்லைனில் இருந்த இடத்துல இருந்து வாங்கிக்கலாம். விரும்பி பார்க்குறவங்க, சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், விரும்பி பார்க்குறவங்க சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறோம். ஸோ எந்த அளவுக்கு இது ரீச் அவுட் ஆகுதுன்றது அந்த கமெண்ட்ஸ் மூலயமாவும் எங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பண்ணுற எந்த ஒரு இதுவுமே நாங்கள் பண்ணலை. உண்மையாக பண்ணுற ஒரு லைக்ஸுமே எங்களை இன்னும் பல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். 1000-10,000 லைக்ஸ் எங்களுக்கு காசு கொடுத்தோம் வேண்டாம், யாரும் எங்களுக்கு லைக் பண்ணவும் வேண்டாம். ஒருத்தர் பண்ணாலும் உண்மையாக பண்ணுங்கள், மனசார பண்ணுங்கள். எங்களுக்கு அது இன்னுமே மேலே மேலே வரும். நீங்கள் எங்களோட சப்போர்ட்டில் வந்துட்டே இருங்க. ரியலி தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ மேம்.